1 சாமுவேல் 3:13 வாசிங்க. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். ஆண்டவர் சொல்றாரு, அவன் பிள்ளைங்க ஆண்டவர் அறியல, அதுவும் ஏலிக்கு தெரியுமா? அவங்க பிள்ளைங்க ஜெபிக்கல, அதுவும் ஏலிக்கு தெரியுமா? அவங்க பிள்ளை கர்த்தரை நாடல, அதுவும் ஏலிக்கு தெரியுமா? அவங்க பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பான வாழ்க்கை வாழ்கிறார்கள், அதுவும் ஏலிக்கு தெரியுமா? நிறைய குடும்பங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பையன் வாட்ஸ்அப்பில் போகிறது, பொண்ணு வாட்ஸ்அப்பில் போகிறது, இன்ஸ்டாவில் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, அது நடை உடை பாவனையில் ஒரு மாற்றம் வர்றது, இங்கே போகிறது, அங்கே போகிறது எல்லாம் தெரியும். ஆனால் கண்டுக்காம இருக்கிறது. சில தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகளிடத்தில் பேசுறதே கிடையாது. பேசுனா வம்பு, பேச்சே கிடையாது. அங்க சில பிள்ளைகள் அப்பா அம்மா கிட்ட பேசுறதே கிடையாது. இல்லை இல்லை, நீங்கள் பார்க்க வேணும், உங்களுக்கு அது நிச்சயமா தெரியும். தெரிந்தால் நீங்கள் கண்டனம் பண்ணி கண்டிக்க வேணும். அல்லேலூயா. ஆமா, கணவருடைய நடத்தையில கொஞ்சம் மாற்றம் இருக்கா தெரியும், சொல்லணும். மனைவி நடத்தையில மாற்றம் இருக்கா சொல்லணும். பிள்ளைகள் வாழ்வில் மாற்றம் இருக்கா தெரியுதா சொல்லணும். அது போக போக மாறும். பக்கத்துல பார்த்து சொல்லுதுன்னா, தென்னை மரமா அது போக போக மாறுறதுக்கு அது போக போக மாறாது. வாக்குகளை எடுத்துரைக்க வேணும். எடுத்துரைக்க நீங்கள் தவறினால் நீங்காத சாபம் ஏலியின் குடும்பத்தில் இருந்ததா? தெய்வம் சொல்லுகிறார், என்றென்றும் நீங்காத நியாய தீர்ப்பு நான் செய்வேன். ஏன் அடக்காம போயிட்டானா, கண்டிக்காம போயிட்டானா? அநேக தாய்மார்கள் பார்க்கிறேன், அவங்க ரொம்ப கரெக்டா சர்ச்சுக்கு வந்துடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிள்ளைகள் பக்கத்துல பார்த்துக்கோங்க, பிள்ளைகள் எங்கே? அது பட்டு தூங்குதியா, பரீட்சைக்கு படிக்குதியா, அப்பாலிக்கு வரையா? பக்கத்தில் பார்த்து, இப்படி ஒரு வெள்ளந்தியா இருக்கே. கர்த்தர் உன்னிடத்திலே தான் கேட்பார். பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் கேட்டுமே கர்த்தர் கொடுத்தாரே, அந்த பிள்ளையை எனக்காக வளர்க்கவில்லையா என்ற கேள்வியை தேவன் எழுப்புவார் அல்லவா? ஒரு பிள்ளை சொல்லிச்சு அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா, வாலிப பொண்ணு வந்து சொல்லிச்சா, அம்மா நான் சாதிக்க விரும்புறேம்மா. அவங்க அம்மா சொன்னாங்களாம், அப்படிதாண்டி இருக்கணும், உன் வயசுல, இந்த வாலிப வயசுல பெண்களுக்குள் இப்படிதான் இருக்கணும், சாதிக்கணும்ன்ற ஒரு வெறி வரணும். ஆமா, வாழ்த்துக்கள், நீ நிறைய சாதி. அந்த பொண்ணு சொல்லிச்சான், அம்மா நீ வேறம்மா, நான் அதெல்லாம் சொல்லலம்மா, பக்கத்து வீட்டு பையன் சாதிக்க விரும்புறம்மா. பக்கத்துல பார்த்து, ஐயோ வெள்ளந்தியா இருக்கே நீ, உனக்கு ஒண்ணுமே ஏலிக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏலியின் பிள்ளையின் நிலையே இந்த நிலையா இருக்குமேயானால் நம்முடைய பிள்ளைகளின் நிலை என்ன? யோசிக்க வேண்டும், யூகிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். பிள்ளைகளே, 127 4 வாசிங்க. வால வயதின் குமாரர், வால வயதின் குமாரர், உங்கள் குமாரர்கள், உங்கள் குமாரத்திகள் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். உங்க கையில் இருக்கக்கூடிய அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க குழந்தைங்க எங்க இருக்கிறாங்க? உங்க கண்ட்ரோல்ல இருக்காங்க. உங்கள் கையில் இருக்கக்கூடிய அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அம்பு மிகவும் ஆபத்தானது, அதை சரியாக கையாளவிட்டால். அம்பு வில்லில் இருக்கும் வரைக்கும் தான், எடுத்து நீங்க எய்ஞ்சிட்டீங்கன்னா அப்போ சரியாய் கையாளப்பட வேண்டிய ஒரு பொருள் அம்பு. எப்படி ஒரு அம்பு ஒரு மனிதனுடைய கரத்தில் இருக்கிறதோ, உங்கள் பிள்ளைகள், உங்கள் குமாரர்கள், உங்கள் குமாரத்திகள் உங்கள் கரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் கண்ட இடத்துல இருப்பதற்காக தேர்வு செய்யப்பட்டவர்கள் அல்ல, கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல. அம்பு எப்படி அம்பரா தூணியிலே இருக்கிறதோ அதுபோல தேவனுடைய தெய்வீக சத்தத்துக்குள், சித்தத்துக்குள், திட்டத்துக்குள், அந்த உத்தம கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட வேண்டியவர்கள். அப்படி வைத்தால் என்ன நடக்குமா? அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். அப்படின்னா அந்த குடும்பத்தில் அசிங்கம் இருக்காது, அவமானம் இருக்காது. பிள்ளைகள் நிமித்தம் அந்த குடும்பத்தில் வெட்கம் இருக்காது.
அந்த குடும்பம் நாணமடையாத குடும்பமாய் இருக்கும், வெட்கப்படாத குடும்பமாய் இருக்கும், அசிங்கப்படாத குடும்பமாய் இருக்கும். அப்படிப்பட்ட குடும்பமாய் இருக்க வேண்டுமையானால் அம்ப கரெக்டா வைக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அம்ப எங்க வைக்கணுமோ அங்க கரெக்டா வைக்கணும். அப்போ என் பிள்ளைங்களை கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள வைக்கிறேன், என்னையும் தேவ சித்தத்துக்குள்ள வைக்கிறேன், தேவ திட்டத்துக்குள்ள நான் வைக்கிறேன், என் குடும்பத்தை தேவ சித்தத்துக்குள்ள வைக்கிறேன். மாறான இடத்திற்கு செல்லுமையானால் அவமானங்கள் தான் பிள்ளைகளே. எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு சந்தோஷம் இல்லை தெரியுமா? சமாதானம் இல்லை தெரியுமா? நிம்மதி இல்லை. வெளிப்புற வாழ்வில் ரொம்ப பகட்டா இருக்கலாம், உள்ளத்திலே குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை. ஒரே காரணம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஜீவியமும் மோசமானதா இருக்கிறதுனால சந்தோஷம் இல்லை அந்த குடும்பங்கள்ல. பிள்ளைகளின் நிமித்தம் அந்த குடும்பத்தில் மிகுந்த அவமானங்கள். நம்முடைய குடும்பங்களில் அப்படி வராமல் இருக்க வேண்டுமேயானால் அம்புகளை சரியான இடத்தில் நாம் வைக்க வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அம்ப கரெக்டா வைக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிள்ளைங்களை நடத்த வேண்டிய விதத்துல நடத்துங்க. யாரும் சொல்ற மாதிரி இல்லையே. அல்லேலூயா. ஆமா, ஏன் கர்த்தர் இப்படி எல்லாம் பேசுறாருன்னா உங்களை நேசிக்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்காரு. உங்க மேலேயும் உங்க குடும்பத்தையும் நேசிக்கிறதுனால தான் தேவன் பேசுறாரு. அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் கலங்கரை தீபங்களாய் திகழ வேண்டும். வாசிங்கள் பார்க்கலாம், நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. நீங்கள் நடத்துங்கள், நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீங்கள் தான் நடத்த வேணும். எப்படி நடத்தணும், எதை சொல்லிக் கொடுக்க வேணும், ஆண்டவருடைய வார்த்தை வசனங்களை எடுத்துரைக்க வேணும், கர்த்தருக்குள்ள கொண்டு வர வேணும். நீங்கள் தான் நடத்த வேணும். ஊழியக்காரர்கள் ஜெபிப்பார்கள், கர்த்தர் ஆலோசனைகளை புகட்டுவார், ஆனா நீங்க தான் நடத்த வேணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், என் பிள்ளைகள் படிக்கிற படிப்பை விட, சத்தமே இல்லையே, என் பிள்ளைகளுடைய படிப்பை விட, என் பிள்ளைகளுடைய பண வசதிகளை விட, என் பிள்ளைகளுடைய எல்லா உலக ஆசபாசத்தினுடைய சந்தோஷங்களை விட தேவ பக்தி உள்ளவர்களாய் திகழ்வதற்கு ஆண்டவரே, இன்றைக்கு நான் என் பிள்ளைகளை கர்த்தருடைய சிற்சையில போதனையில வளர்க்க உதவி செய்யுங்க டாடி. நீங்க வளர்த்து விட்டுருங்க, அவ்வளவுதான். கல்யாணம் ஆகிற வரைக்கும் வளர்த்து விட்டுருங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, முதிர் வயது வரைக்கும் அந்த பிள்ளை சாதாரணமான பிள்ளையா இருக்காது, பேர் சொல்ற ஒரு பிள்ளையா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க தான் நடத்தணும். ஒரு சிறுவன் பள்ளிக்கூடத்திலிருந்து வரும்பொழுது ஒரு புதிய பென்சில் எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்து எழுதுறான். அவங்க அம்மா பார்க்குறாங்க, என்னடா அது பென்சில் புதுசா இருக்கே. மம்மி, என் ஃப்ரெண்டு தான் மம்மி. என்ன பண்ண, அவன் பார்க்காத நேரத்தில் எடுத்துன்னு வந்துட்டேன் மம்மி. நல்லதா இருக்குல்ல, சரி சரி, ஓகே ஓகே, எழுது. அடுத்த மாதம் பேனா எடுத்துன்னு வந்தான். பேனா எடுத்துன்னு வந்து எழுதுறான். பேனா புதுசா இருக்கேடா. ஆமா மம்மி, என் ஃப்ரெண்டு தான், பேசிக்கினே இருந்தோமா, பேக்கில் கை போட்டு எடுத்துன்னு வந்துட்டேன் மம்மி. சரி சரி, எழுது. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்துன்னு வந்துட்டான். அவங்க அம்மா பார்த்து கேட்குறாங்க, புதுசா இருக்குது பாக்ஸே. ஆமா மம்மி, என்னுடைய எனிமி ஒருத்தன் இருக்கிறான், அவன் டாய்லெட் போகும்போது நைஸாக உசிக்கின்னு வந்துட்டேன். வச்சுக்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக களவாடி மிகப்பெரிய கொள்ளையனாய் மாறி இறுதியில் கொலைகாரனாகவே மாறிவிட்டான். அவன் செய்த ஒட்டுமொத்த குற்றங்களை அடுக்கி வைத்து அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படுகிறது, இவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. இப்போ அவனை பார்த்து கேட்குறாங்க, உன்னுடைய கடைசி ஆசை என்ன நிறைவேற்றும்? அவன் சொல்றான், எங்க அம்மாவை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? அம்மாவை வர வைக்கிறாங்க. அம்மா வருது, மகனே. பையன் ஆசையா வரான். அம்மா நினைச்சது கட்டி பிடிச்சி அழுவான் போல இருக்க, சாவ போறான் புள்ள. நேரா வந்து அம்மாவுடைய காதை பிடிச்சி கடிச்சான். கடிச்ச கடியில காது பாதி வந்துருச்சு. துப்பிட்டு சொன்னானா, முதல் முறை பென்சில் எடுத்துன்னு வந்தானே, அப்பவே என் கையில ஒரு சூடை வச்சு 4 பலார்னு விட்டுருந்தா அடுத்த முறை நான் திருடி இருப்பேனா? இன்னைக்கு உன்னால இவ்வளவு பெரிய திருடனா கொலைகாரனா வந்து நிற்குன்னு இன்னைக்கு நான் சாக போறேனே சண்டாளி அப்படின்னு உங்க பிள்ளைங்க உங்களை சொல்லாம இருக்கணும்னா பக்கத்துல பார்த்து சொல்லு, இப்பவே பெரம்பு எடுத்துரு. ஏன்? நாளைக்கு காது பத்திரம். அவன் பிள்ளைகள் செய்வதை அவன் தெரிந்தும் அவன் கண்டுகொள்ளாமல் இருந்தானாம். கண்டுகொள்ள வேணும்.
என்ன பார்க்குறாங்க, எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, எதை பேசுறாங்க, எதை பத்தி பேசுறாங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு விசாரிக்க வேணும். உன் குடும்பம் என்பது ஒரு லாட்ஜ் இல்ல, உன் குடும்பம் என்பது ஏதோ ஒரு ஹோட்டல் அல்ல, உன் குடும்பம் ஏதோ ஒரு விடுதி அல்ல, உன் குடும்பம் பரிசுத்த தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு தூய ஸ்தலம். என்ன நடக்குது, என்ன போயிட்டு இருக்கு, வீட்டுல என்ன இருக்கு, எப்படி இதை முழுமையா நீ கவனிக்க வேணும். ஏன்னா இது உன்னோடு போகிற விஷயம் அல்ல, உன் சந்ததியே ஆசீர்வாதமான சந்ததியாய் மாற வேணும். அந்த உத்தம நிலைக்கு வர வேண்டுமேயானால் பிள்ளை வளர வளர நல்லா தான் இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லு, நல்லா தான் இருக்கும். யாரு சூனிய வைக்கிறாங்களே தெரியாது, திடீர்னு திமீரின்னு இருக்கும். நம்ம கூட தான் படுத்துன்னு இருக்கோங்க, நம்ம தான் சோறு ஊட்டி இருப்போம், நம்ம தான் எல்லாம் பண்ணியிருப்போம். நம்மளே மறந்து பார்ப்போம், இன்னும் அது வித்தியாசமா இருக்கிறானே பொண்ணு பையன் பொண்ணு. பக்கத்துல பார்த்து சொல்லு, நெஞ்சில ஒரு மஞ்சா சோறு வந்துடும். பக்கத்துல பார்த்து சொல்லு, நெஞ்சில சொல்லுங்க ஒரு மஞ்சா சோறு வந்துடும். வசனம் எப்படி சொல்லு பாருங்க அந்த மஞ்சா சோறை. வாசிங்க நீதிமொழிகள் 22:15 வாசிங்க. பிள்ளையின் நெஞ்சில் மதி ஈனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். பிள்ளையின் நெஞ்சில் இருக்கக்கூடிய மதியீனம், ஃபூலிஷ்னஸ், முட்டாள்தனமான பேச்சுக்கள் வரும், முட்டாள்தனமான செயல்பாடுகள் வரும். நம்ம பிள்ளை தான், நல்ல பிள்ளை தான், திடீரென்று அது நெஞ்சுக்குள்ள இருந்து கர்வம் எழும்பும், கீழ்ப்படியாமை வரும், திமிர் வரும், அசுத்த பேச்சுக்கள் வரும், அசுத்த ஆட்டிடியூட் வரும். ஏன் வந்ததுன்னு கேள்வி கேட்காதீங்க, எல்லாருக்கும் வரும். பிள்ளைன்னா நான் வரும், நெஞ்சில மதியினம் வரும். ஏன் பிள்ளைங்களா அப்படி இல்லைன்னு ஏமாந்துடாதீங்க. அல்லேலூயா. ஏலின் பிள்ளைகளே அந்த நிலைன்னா நம்ம பிள்ளைங்க என்ன நிலைன்னு யோசித்து பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிவாரணம் என்ன, எது நிவாரணம்? நெஞ்சில் இருக்கிற மஞ்சா சோரை எப்படி எடுக்கிறது? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நெஞ்சில் இருக்கிற மஞ்சா சோரை, அந்த மதீனத்தை எப்படி எடுக்கிறது சொல்லுங்க. என் வசனத்தை பார்த்து சொல்லுங்க, சத்தமா சத்தமா சத்தமா. வீட்டில் இருக்கா? இப்பதான் கண்ணை திறந்திருக்கு. பாஸ்டர் மோகன் அவங்க ஏஜ் சர்ச் பிள்ளை பிரதிஷ்டையானாலும் சரி, சபையை பார்த்து சொல்ற, பசங்களுக்கு ஸ்கூல் பேக் வாங்குறீங்க, புக்ஸ் வாங்குறீங்க, சாப்பாடுக்கு எல்லாம் பண்றீங்க. அவங்க வீட்டில் பெரம்பிச்சிருக்கீங்களா? அவங்க சர்ச்சுக்கு அவர் கொடுக்குற செய்தி. அல்லேலூயா. இப்போ வார வாரம் நான் இதையே பிரசங்கம் பண்ணி உங்க வீட்டில் வந்து பெரம்பு இருக்கான்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? வாங்க பாஸ்டர், உங்களை பெரம்புல எடுத்து 2 போடுறோம். நான் ஒரு 2 பெரம்பு வச்சிருந்தேன் என் வீட்டில். அது போயிட்டு அண்ணா நகர் அரும்பாக்கத்தில் போயிட்டு அந்த பெரம்பு செய்கிற கடைக்கு போயிட்டு என் பிள்ளைகளுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே பெரிய பெரிய கனத்தை 2 பெரம்பு வாங்கினேன். ஒன்று யாருக்கோ கொடுத்துட்டோமா, யாரும் கேட்டாங்களா, அவங்க இன்னொன்னு வந்து காணவில்லை. நானும் என் மனைவியும் தேடுகிறோம், காணவில்லை. என் மனைவி நேத்து வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி பீரோ சந்துல இருந்து கட்டில் அடுக்குல இருந்து மொத்தமா போய் அவ கொண்டெல்லாம் ஃபுல்லா ஒற்றை ஆயிடுச்சு. நேத்து பா எடுத்துட்டான்பா, எடுத்து அதை கழுவி மறுபடியும் வீட்டில் வச்சிருக்கிறோம். வைக்க வேண்டிய இடத்துல செம்ம பெரம்பு. நீங்க அடுத்தது ஒரு கேள்வி கேட்கலாம், எதுக்கு ஏன் வச்சிருக்கீங்க? அடிக்கிறதுக்கா? இல்ல. உங்க பொண்ணு அடிக்கிறதுக்கா? இல்ல. உங்க பையனை அடிக்கிறதுக்கா? இல்ல. அப்ப எதுக்கே வச்சிருக்கீங்க? எங்க பிள்ளைங்களுக்குள்ள இருந்து வருமே ஒரு கீழ்ப்படியாம, அதை அடிக்கிறதுக்கு. பிள்ளைங்களுக்குள்ள இருந்து வருமே ஒரு திமிரு, அதை அடிக்கிறதுக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லு, அடிக்கிறதுக்கா பெத்து போட்டிருக்கோம்? நான் அதுக்காக பெத்து போடலப்பா. என் பிள்ளைங்களை அடிக்கிறதுக்கெல்லாம் நாங்க பெத்து போடல. ஆனா என் பிள்ளைங்களை அடிக்கிறதுக்காக நான் என் பெரம்பு வாங்கி வைக்கல. என் பிள்ளைக்குள்ள இருந்து வருமே ஒரு திமிரு, ஒரு பெருமை, ஒரு கீழ்ப்படியாமை,
ஒரு அகந்த பக்கத்துல பார்த்து சொல்லு, அது பெரம்புக்கு மட்டும்தான் மசியும், அது பெரம்புக்கு மட்டும்தான் அடங்கும். அல்லேலூயா. ஆனால் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பாஸ்டர் பசங்களை அடிக்கிறதுக்கு பெரம்பு வாங்க. நான் பசங்களை அடிக்கிறதுக்காகவே வாங்கலை, என் பசங்களை நான் அடிச்சதே இல்லை. இப்படி சொல்லிட்டீங்களே. திமிர அடிச்சிருக்கேன், கீழ்ப்படியாம அடிச்சிருக்கேன், அடிச்சு ஒடிச்சிருக்கேன். ஆனா ஒரு நாளும் என் குழந்தைகளை நான் அடிக்கவே மாட்டேன். அல்லேலூயா. நானும் உங்களுக்கு சொல்றேன், பிள்ளைகளை அடிக்காதீர்கள். ஆனால் அதுக்குள்ளிருந்து வரும் பாரு ஒரு கீழ்ப்படியாம, அடிச்சு ஒடிச்சிரு. அதுக்குள்ள வரும் பாரு ஒரு கர்வம் வரும் பாரு, ஒரு பேய் வரும் பாரு, ஒரு பிசாசு வரும் பாரு, விட்றாத. அல்லேலூயா அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு இங்க இருந்து சத்தம் வந்துச்சு, பரம்பூர் வாங்கிறாமா? வாழ்த்துக்கலாமா? எத்தனை பேர் வாங்க போறீங்க? வாங்கிரு, உனக்கு நல்லது. அல்லேலூயா. வாங்காதவர்கள் வாங்கி விடுங்கள். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா பைபிளே அதை தான் சொல்லுது. தண்டனையின் பிரம்பு தான் என்ன பண்ணுமா? மஞ்சாஸ் நெஞ்சில் இருக்கக்கூடிய மதீனத்தை காலி. நான் சொல்ற, கல்யாணம் ஆகிற வரைக்கும் அது என்ன வயசானாலும் பிச்சு எடுத்துரு, தோலை உரிச்சு எடுத்துரு. எந்த தோலை? எந்த தோலைங்க? மதீனத்தை. கரெக்டா சொல்றாரு பாருங்க ஐயா. உங்க பிள்ளை நான் அடிக்கவே சொல்லல. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? நான் ரொம்ப அன்பானவங்க, நீங்க அப்படிலாம் தப்பா எடுத்துக்காதீங்க. அல்லேலூயா. அந்த திமிரு, அந்த கொழுப்பு, அந்த வாக்குவாதம், அந்த கீழ்ப்படியாமை, அந்த கர்வத்தை அடிச்சு எடுத்துரு.